சரி சரி, எனக்கு 2 கருது கொடு. ஒடிக்கும் போது வேணும்னா இப்ப கேக்குற. அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல நான் என்னோட சமையல நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காத. ரைட்லா ரைட். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து மிக்சி பண்ண போறேன்னு சொல்லியிருக்கா. பண்ண போறது எப்படின்ட்டு இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Meanwhile, இப்பதான் படிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. என்ன மேடம் பண்ணியாச்சா? என்னது பாஸ்தா வந்து வேக போடணும். பாஸ்தா வேக போட்டிருக்கீங்களா? உப்பு தண்ணி ஊத்தி வேக போடணும். என்ன இருக்கு இவ்வளோ ஆண்டு? நல்லா வரணும் கைஸ். இப்பதான் கடையில போயிட்டு அந்த இது வாங்கிட்டு நானே இப்பதான் அதை யூஸ் பண்ண போறேன். பாருங்க, இதெல்லாம் நானே இப்பதான் பாக்குறேன். இதெல்லாம் என்னன்னே தெரியாது. உனக்கு என்ன தெரியுமா? அது தெரியாது. பண்ணிருவியா? பண்ணிருவேன். பாப்போம். வேஸ்ட் நம்ம வந்து பாஸ்தா வேக போட்டோம். அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு கேப்சிகம் வேணும். அப்புறம் வந்து கேரட் இவ்வளவு பெருசு போடுவோமா? கொஞ்சோண்டு போடு. மருதாணி இது நம்ம நைட்டு வைப்போம். மருதாணி ஆடி கொடுத்தா மேலையா? கேரட் வெடி இருக்கா கைஸ்? கேரட் என்னெல்லாம் போடணும் இருக்கு சொல்லு. கார்ன் ஆனா அவிச்சாச்சா? இதா இப்போ காண திறந்ததோட ஸ்மெல்லு இல்ல. கார்ன் வந்து சும்மா நம்ம சாப்பிடுறது சரியா? பாதி மட்டும் அது போட்டா போதும். சரி, கட் பண்ணிட்டு இந்த பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். meanwhile, இது வந்து வேலைக்கு எடுத்தாச்சு. கான் வந்து எடுத்துட்டு இருக்கா. கோதுமை கான் இருக்கு, ரொம்ப போட்டுருக்கு. பக்கத்துல வந்து வீடியோ ஓடிட்டு இருக்கு எப்படி பண்ணணும்ட்டு. சரி சரி, எனக்கு 2 கருது கொடு. ஒடிக்கும் போது வேணும்னா இப்ப கேக்குற. அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல இலை இந்த கான் பீச்சுல 50 ரூபா 60 ரூபான்னு வச்சிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாமே வெட்டி வச்சாச்சு. தேவைப்பட போகுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டர் போட்டு பட்டர் உருகுனதும் நம்ம வந்து சாப்டு கார்லிக்ஸ் போட போறோம். அது போட்டு வதக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வரும் கைஸ். ரொம்ப கறிக்கிட கூடாது. லைட்டா அந்த ஸ்மெல் வந்தாலே போதும். வருதா? வருது. ஒரு ஸ்மெல் இல்ல, பட்டர் வாட தான் வருது. இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சா, அது கூடயே ஆனியனும் கேப்சிகமும் போட்டுடலாம் கைஸ். அதே வெங்காயம் எப்படி இருக்கு? ஈஸியா நல்லா இருக்கும். நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். கேரட்டையும் இது கூடயே போட்டுடலாம் கைஸ். போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே பாஸ்தால உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம்ல, அதனால இதுக்கு வந்து லைட்டா மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் தேவைப்படுமோ? ஆமா, ஆட் பண்ணிட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோ. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் அது வெந்தா போதும் கைஸ். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு கிரன்ச்சியா இருக்கணும். அது வெந்து இப்படி அப்படி இருக்க கூடாது. இது வந்து அந்த பாஸ்தால இருந்த மசாலா. இது என்ன பண்ணலாம்? பாஸ்தால இருந்துச்சா? அது உள்ளுக்கு இருந்துச்சு. மேகி மசாலா மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள எப்படி இருக்கும்? கமெண்ட்ல இது என்ன பொடின்னு தெரிஞ்சா சொல்லுங்க. பாஸ்தா மசாலா நானே சொல்றேன். பாஸ்தா மசாலானா இது மஞ்சள் பொடியா? பாஸ்தா மேகி மசாலா இருக்கும்லடா, ஆமா, அந்த மாதிரி பாஸ்தா மசாலா உள்ள போடு. இதுக்கெல்லாம் அது கொஞ்சம் போடு. தேவையில்ல. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் போடுமா? போடாதடா. நான் என்னோட சமையல நீ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காத. ரைட்லா ரைட். இது என்ன காஞ்சேரியை போட்ட மாதிரி இருக்கு? கஸ்தூரி மஞ்சள் இருக்கு. ஸ்மெல் வரேன். இதோ ஒரு மருந்து வாட வருது. இது வந்து இதுதானே அப்படின்னு சொல்லிடக்கூடாது சரியா? இது வந்து வத்தல் தான் தெரியும். சில்லி ஃபிளேக்ஸ் தெரியும், அதுதான் தெரியாது. ஆறு வேணும் அவ்வளோக்குலாம் கிடையாது. நான் தெரியாம இல்ல இருப்பல்ல. சில்லி ஃபிளேக்ஸ் தெரியாம இருப்பாங்களா யாராச்சும்? இது வந்து பெரிய வத்தல வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதுல லைட்டா ஆரிகானோ போடுறோம். ஆரிகானோ
கோதுமை கொஞ்சோண்டு. அடுத்து சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம். கோடரி வரவே இல்லை. கார்ன் போடணும் கைஸ். அடுத்து காரம் மறந்துட்டேன்னு சொல்லி கார்ன் போட்டோமா, இது லைட்டா இது கூட வதக்கிட்டு இப்போ நம்ம பாஸ்தா பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் இதுக்குள்ள போட்டுடலாம். சட்டி ஒரு பெரிய சட்டி எடுத்தா பெரிய சட்டி எங்கடா இருக்கு? பெரிய சட்டி இல்லையோ? இரு, இது வந்து சும்மா வதக்குறதுக்கு மட்டும்தான். கிரீமா இருக்கும்ல? இரு, வதக்கு மட்டும்தான் செய்யறோம். கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி தனியா வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து சாஸ் பண்ண போறோம் கைஸ். சாஸ்க்கு தேவையான பொருள் பட்டர், மில்க், அடுத்து வந்துட்டு மைதா. பால் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சு ஊத்தலாம், இல்லைன்னா அப்படியே கூட ஊத்திக்கலாம். அதுலயும் எப்படி கொதிக்க தானே போகுது. காமெடியா? பால் காய்ச்சி தான் ஊற்றணும். இவ்வளவு போக நம்ம வந்து பட்டர் போட்டோம். பட்டர் போட்டு மைதா வந்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டுப்போம். என்ன துங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி ரைஸ் கொஞ்சம் வந்து பரிதாப நிலைக்கு போற இருந்தது, அதனால பால் கொஞ்சம் பரிதாப நிலைக்கு போற மாதிரி இருந்தது கைஸ், அதனால பால் ஊற்றுறது வீடியோ எடுக்கல. இது வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். இது கூட கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணுவோம். மைதா காணாதுன்னு நினைக்கிறீங்களா? போடு, ரொம்ப தண்ணியா இருந்த மாதிரி இருக்கு. அது கெட்டி ஆயிடும். மைதா போட்டு பச்சை வராதா கைஸ்? இது வந்து நம்ம இஷ்டம் சமையல் தான், அதனால நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். எங்க போகுதுனால இந்த கிளம்ஸ் இல்லாம நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எனக்கு என்னடி பால் வாடை வருமோ? ரொம்ப பால் வடைலாம் வராது கைஸ். நம்ம வந்து பண்ணிட்டோம், ஆனா டேஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்றது சுத்தமா தெரியல. ஏன்னா கொஞ்சம் கூட டேஸ்ட் பார்க்கவே இல்ல. உப்பு போட்டே அதை போட்டு வைக்கும் போது போட்டேன் உப்பு. எல்லாத்துலயுமே உப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். அந்த மசாலா வாச்சு கொஞ்சம் போடுவேன். எனக்கு பால் வாடை பிடிக்காது. பால் வடைலாம் வராதுடா. ஆனா செமையா இருக்குதா? இதுல சீஸ் போட்டா வேற லெவல்ல இருக்கும். சீஸ் போடு. சீஸ்லாம் இல்ல. சிக்கன் போட்டா அதுக்கும் மேல இருக்கும். சிக்கன் போடு. சிக்கன் இல்ல. சிக்கன் பார்த்தா கார்ன் போட்டுருக்கோம்ல. ஓகே கைஸ், நம்ம வந்து டிஷ் நம்மளுக்கு முடிஞ்சது வேலை. அடுத்து நம்ம வந்து டேஸ்டிங் போறோம். போலாமா? போலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். கொஞ்சம் இருக்க ட்ரை ஆயிடும் கைஸ், அதனால நம்ம வந்து சூடாவே சாப்பிடணும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால இல்ல உரப்புல சாப்பிடுங்களே. நல்லாக்கா மசாலா வாட்டி போடுறது மேல நல்லா தான் கைஸ் இருக்கு. என்ன கொஞ்சம் உரப்பு மட்டும் இல்ல, அவ்வளவுதான். சப்புன்னு இருக்கு. சத்தியமா ஒரு என்ன டேஸ்ட்னே தெரியல. அந்த மசாலா வாட்டி போட்டு தேவட்டா சாட் மசாலா. சில்லி ஃபிளேக்ஸ் என்ன எடுத்துருவா? சில்லி ஃபிளேக்ஸ் மட்டும் நல்லது. சாஸு சரி, எனக்கு என்ன டேஸ்ட்னே தெரியல, ஆனா நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. மற்றபடி இந்த காரசாரமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ண வேண்டாம். இது வந்து காண்டினென்டல் அப்படிதானே? சாஸ் உனக்கு லைட்டா சாஸ் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலா இது ஸ்பூன் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சாஸ் ஊற்றினப்போ கொஞ்சம் சூப்பரா இருக்கு. இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் போது நல்லா இருக்கு. அதோட ஃபிளேவர் நல்லா வருது. இன்னும் கொஞ்சம் அந்த காரம் மட்டும் இல்ல. ஓகே கைஸ், பாய். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம் கைஸ். யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா. கொஞ்சம் யாருன்னு தெரியல, அப்படிலாம் பேசக்கூடாது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.